vlogs and hi friends, welcome to my channel Kalyan vlogs and cooking. இன்னைக்கு கருவேப்பிலை குழம்பு வைக்க போறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு கருவேப்பிலை ஒரு பெரிய கப்ல அழுத்தி அளந்திருக்கேன், கழுவிட்டு வச்சிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி, 6 மிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம் வச்சிருக்கேன். கொஞ்சம் சின்ன நெல்லிக்காய் அளவு புளியும் 1 ஸ்பூன் கல்லுப்பும் வச்சுருக்கேன். இதை வந்து ட்ரை ரோஸ்ட்டு தேங்காய் கொஞ்சம் வச்சுருக்கேன், 1/4 மூடி தேங்காய் வச்சுருக்கேன். இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். எல்லாத்தையுமே இதில் போட்டுக்கலாம். மல்லி, வெந்தயம், ஜீரகம், கடலைப்பருப்பு, இது மிளகு எல்லாம் போட்டுக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்குவோம். ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்துட்டு கருவேப்பிலையெல்லாம் சும்மா பச்சையாக தான் போட்டு அரைச்சிக்கணும். தேங்காயை போட்டு ஒரு வதக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். குழம்பு 2 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். எண்ணெய் பிரிகிற மாதிரி வச்சிடணும். இது சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும். அதுவும் பூண்டும் வச்சு தக்காளி போட்டு இந்த வறுபட்டுச்சு பாருங்க. சின்ன வெங்காயம் ஒரு 20 வெங்காயம் வச்சுருக்கேன், 10 பல் பூண்டு, ஒரு பெரிய தக்காளி. சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. நல்லா வறுபட்டுச்சு. 10 தேங்காய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் தான் 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் இருக்குது. இது வறுக்கிறதுக்கு நல்லா வரும், வாசம் வந்துருக்கும். அந்த சட்டி சூட்டுக்கு நல்லா இருக்கும். ஆரோட்டி வச்சுக்கலாம். இதோட உப்பு புளி எல்லாத்தையும் போட்டு உப்பு புளியும் போட்டுரும். உப்பு புளியும் போட்டேன். கருவேப்பிலை முதல்ல கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிட்டு இந்த பொடி ஆரோட்டி அதையும் மினிக்குவோம். மினிக்கிட்டு அதை போட்டு அரைச்சிக்கலாம். வச்சுட்டு நான் வைக்கையில் காமிக்கிறேன். கருவேப்பிலை வந்து குளிர்ச்சி, பித்தத்தை தணிக்கும், முடி வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது. வாந்தி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது கருவேப்பிலை. இந்த குழம்புல எல்லாம் போட்டால் நம்ம தூக்கி எழுதிடுவோம்ல பொரியலெல்லாம். இது மாதிரி ஒரு தரம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு. நல்லெண்ணெயில் தாளிக்கணும். இந்த குழம்பு கெட்டியாக தான் இருக்கும், கொஞ்சம் போட்டாவே போதும். நல்லா பெரட்டின மாதிரி சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நான் வச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டேன். வறுத்ததெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் கருவேப்பிலையும் அதில் பச்சையாகவே போட்டு அரைச்சிக்கிட்டு வந்துடுறேன் வலுவலுன்னு. பாருங்கள், கருவேப்பிலை குழம்புக்கு அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன். நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டேன். இப்போ தாளிச்சிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோம். கடுகு, உளுந்து, பெருங்காயம் போடணும். ஒரு 4 புளிக்கரண்டி அளவு ஊற்றிருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன். எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அப்போ நல்லாயிருக்கும் குழம்பு. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி பார்த்தாட்டே போதும். சுட வச்சு ஊற்றிக்கலாம். கடுகு, உளுந்து, பெருங்காயம் போடணும். கருவேப்பிலை வேண்டாம், காயட்டும். கொஞ்சம் அடி கனமான சட்டி, காய்கிறதுக்கு லேட்டாகும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்குவோம். கடுகு வெடிக்கட்டும். உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்குவோம். பெருங்காயம் போட்டுக்கலாம். பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன். செவந்துருக்கு. இப்போ வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிங்க. நான் முழுசாகவே போட்டிருக்கேன். சின்னமாக இருந்துச்சு வெங்காயம். பெருசாக இருந்தால் 2ஆக நறுக்கிங்க. நல்லா வதங்கணும். அது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு அரைச்சிட்டோம். இந்த தக்காளி வதங்குறதுக்கு அளவாக கொஞ்சம் உப்பு போட்டுக்குவேன். நல்லா வதங்கிட்ட எண்ணெயில். இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. தக்காளி வதங்குறதுக்கு அளவாக உப்பு போட்டேன். நல்லா வதங்கட்டு காமிக்கிறேன். அடுத்து அதை ஊற்றி கொதிக்க விட வேண்டியதான். பாருங்க, வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு.
இப்போ நான் அரைச்சதை போட்டுக்கிறேன். அரைச்சதை போட்டு கொஞ்சம் தண்ணி கழுவி ஊற்றிட்டேன். கெட்டியாக தான் வரணும், கொஞ்சம் கொதிக்கணும்ல. எல்லாம் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம். மிக்சியை கழுவி டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். நல்லா குலுக்கி கழுவிட்டு ஊற்றிக்கணும். காரமெல்லாம் போதுமானு பார்த்துக்கோங்க. பத்தாட்டி சாம்பார் பொடி போட்டுக்கலாம். நல்லா கெட்டியாக கொதிச்சு வரட்டும். புதம் பத்தலை முன்னு போடுங்க. வரப்பெல்லாம் கட்டாது. நல்லா கொதிச்சு திக்காகட்டும், காட்டுறேன் பாருங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு பாருங்க. இது இன்னொரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இது இறக்கி ஊற்றிக்க வேண்டியதான். குழம்பு பூண்டு வெங்காயம்லாம் நிறைய போட்டிருக்கு. நல்லா இருக்கும். கொஞ்சமாக திக்காக இருக்கும். கொஞ்சம் ஊற்றினாவே போதும் சாதத்துக்கு. நல்லா இருக்கும். இந்த ஓரத்தில் எல்லாம் பாருங்கள், எண்ணெய் கசிஞ்சு அப்படியே வருது பாருங்கள். இந்த மாதிரி தான் வரணும். ஓரத்தில் அப்படியே எண்ணெய் அப்படியே மிதக்குது பாருங்க. அந்த மாதிரி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் குழம்பு. 2 நாளைக்கு கூட வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா பிரிஞ்சு எண்ணெய் வருது பாருங்க. ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும், நல்லா வந்துடும். இந்த மேலே எண்ணெயாக தெளிவாக வருதில்ல, கொஞ்சம் பத்தலை. அப்புறம் ஊற்றுனேன். முதல்ல நம்ம 4 மேஜை கரண்டி ஊற்றணும், 5 கரண்டி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். எல்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு புளி காரமெல்லாம் இறக்கி ஊற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்க. குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. மேலே அப்படியே எண்ணெயாக வருது பாருங்க. இப்படி தான் வரணும். இந்த மாதிரி தான் இருக்கணும் குழம்பு. ஒரு சட்டியில் ஊற்றிட்டு காமிக்கிறேன்.
கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி எண்ணெய் மிதக்குதுன்னு பாருங்க. இது போல் தான் இருக்கணும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.